ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாடி ஸ்டோர்ஸில் வந்து இன்றைக்கி என்ன நடக்குது தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ராஜ் வந்து டான்ஸ் ஆடுறதுக்கு வந்து காம்படிஷன் வந்து கிளம்பணும் அப்படின்ட்டு வந்து உறுதியாக இருக்காங்க. ஆனால் அவங்க மாமனார்ட்ட போய் மறுபடியும் ஏற்கனவே 2-3 டைம் கேட்டாங்க. ஆனால் மறுபடியும் போய் கேட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு வந்து கேட்டு பார்க்குறாங்க. ஆனால் அவங்க மாமனார் வந்து விட மாட்டேங்கிறாரு. போக வேண்டாம்ப்பா, அதெல்லாம் நம்ம செட் ஆகாது அப்படின்ற மாதிரி வந்து பேசுகிறாரு. ஆனால் நம்ம ராஜ் வந்து நான் போயே ஆகுவேன் அப்படின்னு சொன்னோடனே நம்ம கதிர் வந்து சொல்கிறாங்க, ராஜ் அப்படின்னு நான் இந்த விஷயத்தில் மாமாட்ட கேட்டுக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சொன்னோன்னே நம்ம கதிருக்கு வந்து கோவமாகி ரூமுக்குள்ளே வந்து போயிடுறாரு. போனோடனே நம்ம அவன் அளவுக்கு சொல்கிறான், நான் வந்து கேட்கவே மாட்டேங்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. சரி நீ போப்பா, நீ போய் நல்லா டான்ஸ் ஆட்டு நல்லா இருந்துட்டு வாப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி மாமா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜ் வந்து யதார்த்தமாக வந்து பேசிட்டு வந்து கிளம்புறாங்க. இன்னும் எல்லாருமே வந்து அப்படியே ஆயிடுறாங்க. இவர் பேச்சுக்கு எதிர் பேச்சு பேசிகிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நான் சொல்கிறது எங்கே கேட்குறாங்க, எல்லாரும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு தானே ஆடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே செந்தில் வந்து மனசில் நினைக்காரு, என்னன்னா நம்மக்கிட்ட தான் வந்து கடைசியாக வந்து நிப்பாட்டுறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜ் வந்து ரூமுக்குள்ளே போனோடனே கதிர் உட்காந்துருக்காங்க. அதான் போக வேண்டாம்னு சொல்கிறல, எது கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கிளம்ப போகிறேன், நான் கிளம்பிட்டு அப்படின்னு சொல்லி ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வந்து ரெடியாக நிற்கிறாங்கன்னு இன்னொன்று எல்லாருமே சாக்காகி பார்க்குறாங்க. இவ்வளோ தூரம் சொல்லியுமே இப்படி போகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாக்காகிறாங்க. சரின்னு வந்து கிளம்பி வந்து போகிறாங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ராஜும் கதிர் வந்து பேசிக்கிறாங்க. ஏன்னா நம்மளுக்காக தான் போகிறேன், நான் ஒரு வார்த்தை கூட சொல்லவும் மாட்டேக்கா. உடனே ராஜ் வந்து மனசில் நினைக்காங்க, அவனுக்காக போகிறதுன்னா அவன் விடவே மாட்டான், கண்டிப்பாக அவனுக்கு வந்து இந்த விஷயம் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜ் வந்து கிளம்புறாங்க. நான் வரமாட்டேன், நீ மட்டும் போ அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சொன்னோடனே நம்ம கதிருக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன், அவளை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கடுப்பில் வந்து வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்தோன்னே பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா எல்லாரும் கேட்குறாங்க, ராஜ் எங்கடா கேட்குறாங்க. அவள் கிளம்பி போயிட்டா, அவள் இஷ்டப்படி அவள் இருக்கட்டும், அவள் வந்து அவளையே பார்த்துக்குருவா, ஒத்தையில் இந்த காலம் கெட்டு கிடக்கூடாது, ஏற்கனவே அப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதோட வந்து செல்ல முடிச்சிருக்காங்க. ஸோ ஓகே பை டாட்டா, அந்த